யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 145வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். முதலில் கடந்த கேள்வி பதில் 143ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, கிறிஸ்து பிறப்பில் நாம் எதனை பரவச் செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை அமைதியையும் அன்பையும். இரண்டாவது கேள்வி, வத்திக்கான் நகரில் நிறுவப்பட்டுள்ள கிறிஸ்மஸ் மரத்தின் உயரம் எவ்வளவு? இதற்குரிய சரியான விடை 25 மீட்டர். மூன்றாவது கேள்வி, புயலால் பாதிக்கப்பட்ட எந்த மாவட்ட மக்களுக்கு முல்லைத்தீவு மறைக்கோட்ட இறை மக்கள் உதவி வழங்கினர்? இதற்குரிய சரியான விடை பதுளை மாவட்டம். நான்காவது கேள்வி, அனுராதபுரம் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை நிசாந்த சாகர ஜெயமான. ஐந்தாவது கேள்வி, இவ்வருடம் தர்ம பிரபாஸ்பரா விருது பெற்ற யாழ் மறைமாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் யாவர்? இதற்குரிய சரியான விடை திரு அன்று ஜூலியஸ் நாயகம், திரு மிக்கேல் அலேஸ், திரு ராஜபுத்திரன் யுவராஜன். ஆறாவது கேள்வி, புயலால் பாதிக்கப்பட்ட இப்பிரதேச மக்களுக்கு மிருசுவில் பங்கு திரு அவையினர் உதவி வழங்கினர். இதற்குரிய சரியான விடை கண்டாவளை பிரதேசம். ஏழாவது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் யார்? இதற்குரிய சரியான விடை திரு புத்திக்க ஸ்ரீவர்த்தன. யாழ் பல்கலைக்கழக கர்நாடக இசைத்துறை பேராசிரியராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை கலாநிதி சுகன்யா அரவிந்தன். ஒன்பதாவது கேள்வி, கலைமுகம் சஞ்சிகையின் அமுதமலர் உரையாடல் அரங்கு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை கலைத்தூது கலையகம். பத்தாவது கேள்வி, அருட்தந்தை அன்புராசா அவர்களின் எந்த கவிதை நூலுக்கு வடமாகாண சிறந்த நூலுக்கான விருது வழங்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை விருத்த பாமலை 1000. 11வது கேள்வி, மாசற்ற குழந்தைகள் திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை மார்கழி மாதம் 28ஆம் திகதி. 12வது கேள்வி, மார்கழி மாதம் 31ஆம் திகதி விழா கொண்டாடப்படும் புனிதர் யார்? இதற்குரிய சரியான விடை புனித சில்வேஸ்டர். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், பாவண்ணா ஷாமினி சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலயம். தொடர்ந்து வினாவிடை 145ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, நன்மைகள் நிறைந்த படைப்பாளராகிய இறைவன் யாருடைய இதயங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட ஆயர் தமது புது வருட செய்தியில் புது உலகு படைக்க நாம் எவற்றை களைய வேண்டும் என்று தெரிவித்தார்? மூன்றாவது கேள்வி, இவ்வாண்டு கடைபிடிக்கப்படும் சமூக தொடர்பு ஆண்டின் கருப்பொருள் என்ன? நான்காவது கேள்வி, பாதுகாவலன் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு இவ்வருடம் எத்தனையாம் ஆண்டு நிறைவடைகின்றது? ஐந்தாவது கேள்வி, ஜூபிலி ஆண்டு நிறைவில் ஜூபிலி சிலுவை எங்கே ஸ்தாபிக்கப்பட்டது? ஆறாவது கேள்வி, தை மாதம் 3ஆம் திகதி முன்னெடுக்கப்பட்ட தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் என்ன கருப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டது? ஏழாவது கேள்வி, தையிட்டி போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட வேலன் சுவாமிகளை யாழ் மறைமாவட்ட குருக்கள் யாருடைய தலைமையில் சந்தித்து நலன் விசாரித்தனர்? எட்டாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட புனித வின்சென்ட் போல் மத்திய சபையினர் யாருடைய தலைமையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்தனர்? ஒன்பதாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட குருக்களுக்கான கிறிஸ்மஸ் ஒன்றுகூடல் நிகழ்வில் திருப்பலியை ஒப்புக் கொடுத்தவர்கள் யார்?
10வது கேள்வி, யாழ் மாவட்ட சர்வமத பேரவையால் முன்னெடுக்கப்பட்ட சர்வமத அஞ்சலி வழிபாடு எங்கே நடைபெற்றது? 11வது கேள்வி, பாலக இயேசுவை வணங்க வந்த ஞானிகள் எத்திசையிலிருந்து வந்தனர்? 12வது கேள்வி, கீழ்த்திசை ஞானிகள் ஏன் மீண்டும் ஏரோது மன்னனிடம் செல்லவில்லை? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவற்றுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07416267119. கடந்த வருடம் நீங்கள் எமக்கு வழங்கிய ஆதரவைப் போல் இந்த புதிய வருடத்திலும் எமக்கு ஆதரவு வழங்க அன்போடு உங்களை அழைத்து நிற்கின்றோம். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.